சிக்கன் 65 கிரேவி ரொம்ப சூப்பரான டிஷ்ஷுங்க இது. ஊத்தாப்பம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே, பூரி எல்லாத்துக்குமே இந்த சைட் டிஷ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம எப்பயும் போல் சிக்கனை 65 பண்ணி அதை கிரேவியில் சேர்க்க போகிறோம். இதுதான் இன்றைக்கி நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கிலோ சிக்கனை கழுவி நல்லா சுத்தம் பண்ணி இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இதில் இருக்க நீங்கள் இப்போ இதில் ஈரல் எலும்பெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் தனியாக எடுத்து நீங்கள் கிரேவியில் சேர்த்துக்கலாம், வாசனைக்காக சேர்த்துக்கலாம். இந்த சதையாக இருக்க பீஸை மட்டும் நம்ம 65 பண்ணிடலாம். நல்லா இதை 65க்கு தேவையான மசாலாலாம் போட்டு ஆல்ரெடி 65 நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அது மாதிரி மசாலாலாம் போட்டு நல்லா ஒரு 2 ஹவர்ஸ் சிக்கனை நல்லா ஊறட்டும். இது ஊறுற நேரத்தில் நம்ம கிரேவியை பண்ணிடலாம். கரெக்டாக நீங்கள் சிக்கன் இது மாதிரி ஊற வச்சுட்டு இதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் நீங்கள் நறுக்கி செய்கிறதுக்கு சிக்கன் ஊறுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு வாணலில் கிரேவி செய்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்து, அன்னாசிப்பூ எல்லாம் சேர்த்து, வெங்காயம் வந்து ஒரு 5 வெங்காயம் போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் தேங்காய் ஊற்ற போகிறதில்ல, அதனால் வெங்காயம் கூடுதலாக போட்டுக்கோங்க. எவ்வளோ வெங்காயம் போடுறீங்களோ ஈக்குவலாக தக்காளியும் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். 5 வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி, பச்சை மிளகாய் 7 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா பொடியாக நறுக்கி வதக்கிக்கிட்டேன். அதோட தக்காளி ஈவனாக 5 தக்காளி அதையும் சேர்த்து நல்லா இதோட உப்பெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு தான். நம்ம செய்கிற மெத்தடையே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் டேஸ்ட் நம்மளுக்கும் நம்ம வீட்டில் சாப்பிட்றவங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரே மாதிரியே செஞ்சு கொடுத்துட்டே இருந்தால் அவங்களுக்கும் போர் அடிச்சிடும்ல. இதோட இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வேகட்டும், தக்காளி தோல் உறிஞ்சி வரட்டும். அது வரைக்கும் ஒரு தட்டு போட்டு மூடி வேக வைக்கலாம். சிக்ஸ்டி ஃபைவை செஞ்சு சும்மாவே சாப்பிட வேண்டியதானே, அதை ஏன் கிரேவியில் போடணுன்னு நினைப்பீங்க. ஆனால் இல்லை, நீங்கள் இதை சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம எப்போயும் குழந்தைங்களுக்கு இட்லி தோசைக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி அப்படின்னு சாப்பிட்டு நம்மளுக்கு போர் அடிக்கும். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு சண்டே குழந்தைங்க வீட்டில் இருக்கிறப்ப இது மாதிரி இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு காலையில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதோட ஜீரகப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, மிளகு பொடி 1.5 ஸ்பூன் மிளகு பொடி போட்டுக்கோங்க. காரம் கொஞ்சம் நல்லா உண்டனவே இருக்கட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நல்லா மசாலா, தக்காளி, வெங்காயம் எல்லாம் மசாலாலாம் இது மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பரட்டிக்கலாம். இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து 1 செம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு குழம்பு திக்கு கொடுக்கறதுக்கு நல்லா குழம்பு நல்லா கொதித்து வந்து, குழம்பு வந்து ஒரு வேளை உங்களுக்கு தண்ணியாக இருந்துச்சுன்னா அதோட கடலை மாவு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பச்சரிசி மாவும் சேர்த்துக்கலாம். 2மே சேர்த்துக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் எப்பயுமே தேங்காய் ஊற்றலைன்னா அது மாதிரி சேர்த்துக்கோங்க, குழம்பு நல்லா திக்காக இருக்கும். ஃபைனலாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். குழம்பு நல்லா கொதி வருது. இது மாதிரி நல்லா கொதித்து பச்சை வாடையெல்லாம் போகட்டும். அதை நீங்கள் குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. அதை சிம்மில் வச்சுட்டு நம்ம சிக்கனை இப்போ வறுத்து எடுத்துடலாம். அது சிம்லேயே இருக்கட்டும். இப்போது சிக்கன் வறுக்கிறதுக்கு எண்ணெயெல்லாம் காஞ்சி
சிக்கனை நம்ம எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் சிக்கனை வறுத்தெடுக்கலாம். தனித்தனி பீஸாக போடுங்க. கொத்தா போட்டால் அப்படியே ஒட்டிக்கும். அதனால் ஒவ்வொரு பீஸாக இது மாதிரி போடுங்க. சிக்கனை பொரித்து எடுக்கலாம். இது மாதிரி சிக்கன் 65 பொரித்து ஃபைனலாக நீங்கள் கிரேவியில் சேர்க்க வேண்டியதான். இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், இவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்மளுக்கு எப்பயும் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சிக்கன் வெந்துருச்சு, எடுத்துடலாம். இப்போது இந்த 65 கிரேவியில் ஆட் பண்ணிடலாம். ஃபைனலாக பாருங்கள், சிம்மில் வச்சு லைட்டாக ஹீட்டில் வச்சுருக்கேன். ஃபைனலாக இந்த 65 கிரேவியில் சேர்த்துற வேண்டியதான். சிக்கன் வந்து நார்மலாக நீங்கள் கிரேவியில் நேரடியாக போடுறத விட இது மாதிரி நீங்கள் பொரித்து சேர்க்குறது சிக்கன் வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். சிக்கன் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். பொதுவாக நம்ம கிரேவிலேயோ சிக்கன்லேயோ குழம்புலையோ போடுற சிக்கன் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. ஆனால் இப்படி நீங்கள் ஃப்ரை பண்ணி போடுறப்ப அந்த சிக்கன் வந்து குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சிக்கனை சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது இந்த கிரேவிக்கு ரொம்ப கரெக்டான காம்பினேஷன்னா அது ஊத்தாப்பம் தாங்க. ஊத்தாப்பம், ஒரு ஊத்தாப்பம் 2-3 ஊத்தாப்பம் ஊற்றி இந்த கிரேவியை தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், அப்படி ஒரு பிரமாதமாக இருக்கும். ஊத்தாப்பன்றது ஒன்றும் இல்லைங்க, நம்ம மாவு அரைக்கிறதோட கொஞ்சோண்டு துவரம்பருப்பு ஊற வச்சு அதை அரைச்சி நீங்கள் இட்லி மாவோடு சேர்த்துக்கோங்க. அதில் சுடுறது தான் ஊத்தாப்பம். துவரம்பருப்பு சேர்த்து ஊற்றுறது தான் ஊத்தாப்பம். இந்த ஊத்தாப்பத்துக்கும் இந்த சிக்கன் 65 கிரேவிக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.